வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். மேலும் நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரிகளுடைய நேர்காணல் மீண்டும் நடத்தப்படுமா, செகண்ட் சேவ் லிஸ்ட்டு வருமா என்பவனை பற்றி பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் செய்யப்பட்டிருக்கு, என்ன காரணம், எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்பவனை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தற்காலிக வாபஸ். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் செய்யப்படுகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷோடைய வேண்டுகோளை ஏற்று முடிவு. கற்றல் இடைவெளியை நீக்கி முன்பை விட கற்பித்தல் பணியில் வெகு சிறப்பாக ஈடுபடுவோம் என இடைநிலை ஆசிரியர்கள் கோவிக்கின்றனர். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்றது பண்ணத்துக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்சமயம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், இடைநிலை ஆசிரியர்களுக்குடைய ஊதிய முரண்பாடுகள் எப்பொழுது களையப்படும், எல்லோருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர இருக்க மக்களே. இடைநிலை ஆசிரியர்களாக இருக்க தற்சமயம் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. அந்த மகிழ்ச்சியான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய முரண்பாடுகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் இவர்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் விரைவில் பண்ண போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. இதற்கான ஒரு அரசாணை விரைவில் வெளியிட போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் டைமு அப்படின்றதுனால டிஆர்பியுடைய வேகம் ரொம்ப வேகமாக இருக்குது, எல்லோருக்குமே தெரியும். ஸோ பிஜிடிஆர்பியுடைய சிவில் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய பணி நியமன ஆணைகள் எல்லாமே இந்த மாதம் இறுதிக்குள்ளே போட போகிறாங்க. அதுக்கப்புறம் டெட் தேர்வுடைய முடிவுகளை வெளியிட்டாங்க, டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைப்பிட்டாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக தேர்வர்களுக்கு இந்த ஆண்டு டிஆர்பி தேர்தல் காலன்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. டிஆர்பியில் அடுத்து ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்மளுடைய முதுகலை பட்டதாரியோடைய ஃபைனலான சிவி லிஸ்ட்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் பணி நியமன ஆணைகள் வரும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. முதுகலை பட்டதாரியில் பணி நியமன ஆணைகள் அனைத்துமே பிப்ரவரி 20 வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ 20 மேலே நீங்கள் பணிக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா? செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக முதுகலை பட்டதாரியில் 100% வரும் மக்களே. அதனால் கவலையை விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வாய்ப்புகள் அதிகப்படி வாய்ப்புகள் செகண்ட் சேவ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் சேவ் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் சேர்த்து பணி நியமன ஆணைகள் விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.